என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்தல் திருவிழா மற்றும் கிரிக்கெட் திருவிழாவை பற்றி பேச போகிறேன். கிரிக்கெட் திருவிழாவை பற்றி முதல்ல பேசிடலாம். அதாவது லக்னோ ப்ளஸ் டெல்லி அணி வந்து நேற்று விளையாடினாங்க. லக்னோ ப்ளஸ் டெல்லி அப்படின்னும் பொழுது எல்லா நாட்டிலும் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு கலப்பில் தான் வந்து ஐபிஎல் விளையாடுறாங்க. உங்களுக்கு தெரியும், இது நான் புதுசாக எதுவும் சொல்ல வரல. ஆனால் நேற்று விளையாடின ரெண்டு அணியுடைய கேப்டனும் அக்ஷய் பட்டேல் அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பேருமே இந்திய அணியை சார்பவர்கள். ரெண்டு பேருமே நேற்று வந்து சரியாக விளையாடல. குறிப்பாக சொல்லணும்னா அக்ஷய் பட்டேல் வந்து போலிங்கில் கொஞ்சம் நல்லா போட்டு விக்கெட்லாம் எடுத்தார். ரிஷப் பந்த் கீப்பிங்கில் நல்லா பண்ணார். அந்தளவுக்கு இல்லை. ஆனால் தமிழக வீரர் நட்ராஜ் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு அன்றைக்கும் ஆடியிருக்காரு. யாக்கர் நட்ராஜ்னு சொல்லுவோம். அவர் சிறந்த 3 விக்கெட்டுகள் எடுத்தார். அது வெற்றிக்கு ரொம்ப முக்கியமாகவும் அமைஞ்சுது. நேற்று நடந்த மேட்ச் வந்து ஒரு 141 ரன்னுக்குள்ளேயே வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனால் 200 ரன்னு 300 ரன்னுலாம் போவோம். அதனால் வந்து நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்தது தேர்தல் திருவிழாவுக்கு வந்துடும். தேர்தல் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுடைய தலைவர் திருச்சிக்கு திரை விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பயணமாக வர்றாரு. அங்கே போய் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அவர் பெரம்பூர் மட்டும் அல்லாமல் திருச்சியிலேயோ தொகுதியிலையும் வந்து அவர் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரு. எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய தலைவரும் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயாவும் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒரு நல்லது ஒரு ஆட்சி அமைக்கணுன்ட்டு எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் நம் தமிழர் சீமானிலேருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிலிருந்து அனைவரும் பிரச்சாரங்கள் வருது. அனைத்தையும் டிவியில் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் எங்கே போயிருக்காங்க, அவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி நமக்கு பயனுள்ள இதுதான் இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டு சிந்தித்து இந்த ஒரு வாட்டி நம்ம ஓட்டு போடணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.